கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இது என்ன? மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னா என்ன? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம கோபத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு என்னுடைய கோபம், இரண்டாவது மற்றவர்களின் கோபம். அப்போ கோபப்படக்கூடிய ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோ தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. தேவனுடைய நீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதி என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய நீதி. அப்போ நம்ம ஒரு நானோ அல்லது ஒரு மனுஷனோ மனுஷியோ கோபப்படுறதுனால தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ முடியாதபடி அந்த கோபம், ஒரு மனிதனுடைய கோபம் தடையா இருக்கிறது. நான் கோபப்படுறதுனால நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ முடியாது. அது என்னுடைய வாழ்வுல என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாதபடி என்னோடு கூட போராடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இந்த கோபத்தை குறித்து தான் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அப்ப இந்த கோபம் வந்தா என்ன செய்யறது? கோபம் வராத மனுஷர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், ஏழை பணக்காரர் எல்லாருக்கும் இந்த கோபம் வரும் இல்லைங்களா? கோபம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இதற்கு மேல் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்பனா கோபம் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு கோபம் வரும்போது அமைதியா இருந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு கோபப்படலாமா? கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இல்லை. கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நமக்கு கோபம் வரும். ஆனா கோபம் வரும் பொழுது கோபத்தை நாம் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை நாம் அடக்க வேண்டும். கோபத்தை அடக்குகிறவர்களாய், கட்டுப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ முடியும். கோபத்தை நம்மளால் அடக்க முடியல, கோபம் வரும்போது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ முடியவில்லை என்றால் நமக்காய் தேவன் வைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள்னா கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும், அடக்கணும். விசேஷமா இப்ப இந்த லாக்டவுன் காலங்கள்ல சகோதரிகளாகிய நமக்கு நிஜமாவே நிறைய கோபம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க, கணவன்மாரை கவனிக்கணும், பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்கிறாங்க, பிள்ளைங்களை நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து கவனிக்கணும். இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் சகோதரிமார்களுக்கு அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் ரெஸ்ட்ல இருக்காங்க, வீட்டுல இருக்கிறவங்க, குடும்ப உறுப்பினர்கள். ஆனா சகோதரிகளுக்கு வேலைப்பொழு கூடிடுச்சு. வேலைப்பொழு கூடுனதுனால மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆகுது? கோபம் அதிகமா வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, 4ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகாமல் 1.5 வருஷமா வீட்டில் இருக்கிறதுனால அது என்ன செய்யறதுன்னே அதுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா கேபிள் வயர், செட்டோ பாக்ஸ் வயர்லாம் என்ன பண்ணிடுச்சு? கட் பண்ணி போட்டுருச்சு. இவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு பார்க்குறாங்க, இந்த காரியத்தை அந்த பாப்பா செஞ்சு வச்சிருக்கு. பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்படிலாம் நடந்தா கோபப்படாம என்ன செய்யறது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, பிள்ளைங்க இந்த காலங்கள்ல அதிகமான மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க வாட்டுக்கு எதையாச்சும் ஒன்று செய்து வைத்துடுறாங்க. அப்ப அம்மாமார்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனா பிள்ளைங்களை நம்ம இந்த காலங்கள்ல என்ன பண்ணணும்? பொறுமையா, அன்பா அவங்களுக்கு
சில காரியங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. வீட்டிலேயே அவங்க இருக்கிறாங்க, தினந்தோறும் என்ன செய்யலாம், பைபிள் இருக்கக்கூடிய வேத வசனத்தில் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று கதைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம், பைபிள் படிக்க கற்றுக் கொடுக்கலாம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலாம். இப்படியாய் பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். நாம் இந்த நேரங்களிலே கோபம் அதிகமாய் வரும், ஆனால் நாம் அதை கட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனத்துல சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கூட இப்படியா இருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி, இல்லைங்களா? எவ்வளவோ காரியங்கள் நம்ம செய்திகள்ல கேள்விப்படுறோம். கணவன் மனைவியை கொண்டுட்டாங்க, தகப்பன் என்ன பண்ணிட்டாங்க, மகனை கொண்டுட்டார், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம். இது எதனால நடக்குது? அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை அவங்க என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தை அடக்க முடியாதனால பாவம் செய்துடுறாங்க. பார்த்தீங்களா? கோபம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாதபடி கோபம் ஒரு மனிதனுக்கு தடையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு கோபம், மற்றவர்களின் கோபம். மற்றவர்களின் கோபம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மேல மற்றவங்க என்ன செய்வாங்க, கோபப்படுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது? ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கோபப்பட்டு காரணமே இல்லாம நம்மள சாப வார்த்தைகளா பேசிடுவாங்க. சாபமான வார்த்தைகளா பேசி 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 சபிச்சிருவாங்க. அந்த சாபமான வார்த்தைகளை கேட்ட உடனே காரணமே இல்லாம நம்ம மேல கோபப்பட்டுட்டாங்களே, காரணமே இல்லாம நம்ம மேல சாபமான வார்த்தைகளை சொல்லிட்டாங்களே, மனசு வேதனைப்படும், இல்லைங்களா? ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர், என்னுடைய கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா திடீர்னு கோபம் வந்துடும், கோபம் வந்துருச்சுன்னா காரணமே இல்லாம சாபமான வார்த்தையா எனக்கு சாபமா இதுவாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவன் சாபமான வார்த்தைகளா விடுவார். எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, ஒருவேளை அந்த சாபம்லாம் எனக்கு பழிச்சிருமா அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு நான் ஒரு வசனத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீதிமொழிகள்ல 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது. காரணமில்லாமல் ஒருவர் உங்க மேல கோவப்பட்டு உங்களை சாபம் இடுறாங்களா, நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில அது தங்கவே தங்காது. ஆமா, வசனம் அப்படிதான் சொல்லுது. அடைக்கலான் குருவி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், தகைவலான் குருவி பறந்துகிட்டே இருக்கும். அப்ப அது எங்கேயுமே தங்காது. அது போலதான் நம்ம மேல யாராவது கோபப்பட்டு சாபமான வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னா அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில தங்காது, பழிக்காது. ஆகையால் அருமையான சகோதரிகளே, ஒருவேளை உங்க பக்கத்து வீட்லயோ அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்கள் கணவன்மாரோ உங்கள் மாமியாரோ யாராகிலும் உங்களை காயப்படுத்துற மாதிரி காரணமே இல்லாம உங்க மேல கோபப்பட்டு சாபமான வார்த்தைகளை உங்க மேல சொல்லிட்டாங்களா, நீங்க ஒரு நாள் வருத்தப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இந்த சாபம் தங்காது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த காரியங்களிலே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கோபத்தை நாம் அடக்கி கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் நம் மீது கோபப்பட்டால் நாம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம மேல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சாபம் விட்டாங்கனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில தவறானது ஒண்ணு, தீங்கானது ஒண்ணு நடக்கவே நடக்காது. உங்களை அப்படியாய் பேசுறவங்களுக்காக நீங்க செபியுங்கள், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திலும் நீ எங்களோடு பேசின வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நாங்கள் வாசித்தோம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே தினதோறும் நாங்கள் ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை நாங்கள் சந்திக்க நேரிடுகிறது, பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கோபங்களை நாங்கள் அவைகளை கட்டுப்படுத்துகிறவர்களாய், அவைகளை அடக்குகிறவர்களாய், அவைகளை நாங்கள் மேற்கொண்டு ஆண்டவரே அன்புள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் கோபம் எங்களை மேற்கொண்டு விடாதபடி கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். அதுபோல எங்களை தேவையில்லாமல் காரணமில்லாமல் யாராகிலும் கோபித்து எங்களை பேசுவார்கள் என்றால் அவைகளை குறித்த கவலை இல்லாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பலனையும் ஆவியானவர் எங்களுக்கு தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வேத வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீ எங்களை உம்முடைய வருகையின் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் தகுதியானவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
அதற்கு எங்கள் வாழ்வில் அன்றாடம் விழுகிற எங்கள் கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.